வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் நிவர் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் 64வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினார். தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை விளம்பரங்கள் மூலம் ஊக்குவிக்கக்கூடாது என்று தனியார் தொலைக்காட்சிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்றால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 94.37% உயர்ந்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று பிற்பகல் மணி 1:40க்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் நிவர் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். நிவர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிகோத்ரி தலைமையில் மத்திய குழு அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று சென்னை வந்த மத்திய குழுவினர் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை ஏற்படுத்திய சேதங்களை பார்வையிடும் அவர்கள் பிற்பகலில் புதுச்சேரி செல்கின்றனர். நாளை காலை புதுச்சேரியில் சேத விவரங்களை பார்வையிடும் அவர்கள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிகின்றனர். நாளை பிற்பகல் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தவுள்ளது. இரண்டாவது குழு இன்று வடசென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்கின்றனர். தொடர்ந்து பிற்பகலில் வேலூர் புறப்படும் அவர்கள் நாளை வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆய்வு நடத்தவுள்ளனர். பின்னர் சென்னைக்கு திரும்பும் மத்திய குழுவினர் வரும் செவ்வாய்க்கிழமை காலை மீண்டும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய பின் சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்வார்கள். இதனிடையே தமிழகத்திற்கு புயல் நிவாரணப் பணிகளுக்கு 3258 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என மத்திய குழுவிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைக்கால நிவாரணமாக 650 கோடி ரூபாய் தேவை எனவும் மத்திய குழுவிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக 45,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு MC சம்பத் தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அதிகாரிகளுடன் அமைச்சர் நேற்று வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், போர்க்கால அடிப்படையில் மழை வெள்ள மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். வெள்ள பாதிப்புகள் குறித்த கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் நலன் கருதி மாவட்டம் தோறும் மருத்துவ முகாம் நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் 64வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அம்பேத்கரின் சிந்தனைகளும் கருத்துக்களும் தொடர்ந்து லட்சக்கணக்கானோருக்கு வலிமை சேர்க்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டிற்காக அவர் கண்ட கனவுகளை நிறைவேற்ற அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் வழியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் திரைப்படப் பிரிவு வெளியிட்டுள்ளது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த குறும்படத்தை டாக்டர் ஜாபர் பட்டேல் இயக்கியுள்ளார். இக்குறும்படத்தை திரைப்படப் பிரிவின் இணையதளமான filmdivision.org மற்றும் யூடியூப் ஆகியவை வாயிலாக இன்று நள்ளிரவு வரை காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்ட கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். மொத்தம் 29.4 கிலோமீட்டர் தொலைவில் 2 வழித்தடங்களில் ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் முக்கிய சுற்றுலா தலங்களான தாஜ்மஹால், ஆக்ரா கோட்டை, சிக்கந்தரா ஆகிய இடங்களுக்கு எளிதில் பயணிக்கும் வகையில் அமைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஆக்ராவில் உள்ள 26 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆண்டுதோறும் ஆக்ராவிற்கு வருகை தரும் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 8,379 கோடி ரூபாய் செலவில் 5 வருடங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முக்கிய 4 ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், அலுவலகங்கள், குடியிருப்புகள், வர்த்தக இடங்கள், பெரிய வணிக வளாகங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது.
நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்காக புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வியாழக்கிழமை அடிக்கல் நாட்டுகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, அடுத்த 100 ஆண்டுகளின் தேவையை கருத்தில் கொண்டு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக கூறினார். சுமார் 971 கோடி ரூபாய் செலவில் 17,000 சதுர மீட்டர் பரப்பளவில் நாடாளுமன்றம் கட்டப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் 2022ஆம் ஆண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் அப்போது நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் புதிய கட்டிடத்தில் நடைபெறும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை விளம்பரங்கள் மூலம் ஊக்குவிக்கக்கூடாது என்று தனியார் தொலைக்காட்சிகளுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான விளம்பரங்களில் இந்திய விளம்பரத்தர நிர்ணயக்குழு வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை அனைத்து தனியார் தொலைக்காட்சிகளும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம், இந்திய விளம்பரத்தர நிர்ணயக்குழு, செய்தி தொலைக்காட்சி சங்கம், இந்திய ஒலிபரப்பு அமைப்பு, அனைத்திந்திய விளையாட்டு கூட்டமைப்பு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு கூட்டமைப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் உடனான கூட்டத்திற்கு பின் இந்த அறிவுரை வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளில் ஈடுபடுவது நிதி சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அந்த விளையாட்டிற்கு அடிமையாக வாய்ப்புள்ளது என்றும் விளம்பரங்களில் குறிப்பிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது விளம்பரங்களில் 20% அளவிற்கு இடம்பெற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பிற்கு மாற்றாக ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட்டு வருவாய் ஈட்ட முடியும் என்றோ, இந்த விளையாட்டுகளில் ஈடுபடுவோர் மற்றவர்களை விட வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்றோ விளம்பரங்களில் குறிப்பிடக்கூடாது என்றும் நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்றால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 94.37% உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 42,000 பேர் குணமடைந்துள்ளனர். 36,000 பேருக்கு புதிதாக கோவிட்-19 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை 91 லட்சத்திற்கும் அதிகமானோர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது 4,03,000 பேர் மட்டுமே கோவிட்-19 தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படும் என்று மத்திய எஃகுத்துறை இணையமைச்சர் திரு ஃபகன் சிங் குலாஸ்தே தெரிவித்துள்ளார். அம்பேத்கரின் 64வது நினைவு நாளையொட்டி சேலத்தில் அவரது சிலைக்கு அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சேலம் உருக்காலையை தனியார்மயமாக்குவது தொடர்பான கேள்விக்கு செய்தியாளர்களிடம் பதில் அளித்த அவர், இதுகுறித்து அனைத்து தரப்பினரின் கருத்து கேட்ட பிறகு முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். தொழிலாளர்களுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையிலும் மத்திய அரசு ஈடுபடாது என்று அமைச்சர் உறுதியளித்தார். படைவீரர் கொடிநாளையொட்டி கொடிநாள் நிதிக்கு தாராளமாக நிதியினை வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நமது தாய் திருநாட்டின் இறையாண்மையினை காத்திடும் உயரிய சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட முப்படை வீரர்களின் தியாக உணர்வுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த தினம் நாளை அனுசரிக்கப்படுவதாக கூறியுள்ளார். முப்படை வீரர்களின் குடும்பத்தினரின் நலனை காப்பதில் தமிழகம் என்றுமே முன்னிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த இனிய நாளில் முப்படை வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக ஈரோடு மாவட்டத்தில் 22 தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்படும் நெல்லை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி 1:40க்கு தொடங்குகிறது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நிவர் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் 64வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினார். தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை விளம்பரங்கள் மூலம் ஊக்குவிக்கக்கூடாது என்று தனியார் தொலைக்காட்சிகளுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்றால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 94.37% உயர்ந்துள்ளது.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று பிற்பகல் மணி 1:40க்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.